அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நாம் நம்முடைய அவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படி நாம் யாவரும் வேத புஸ்தகத்திலே உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். நம்முடைய சர்ச் வாட்ஸ்அப் குரூப்பில் ஏற்கனவே கேட்டுக்கொண்டது போல் இந்த நாளில் நம்முடைய தியானமானது உன்னத பாட்டின் புஸ்தகத்தின் 4ஆம் அதிகாரத்திலே இடம்பெறுகிறது. 4ஆம் அதிகாரம் முதல் வசனம் முதல் 5ஆம் அதிகாரம் முதல் வசனம் வரை உள்ள வேத பகுதி நம்முடைய இந்த நாளின் தியானத்திற்கான வேத பகுதியாக இருப்பினும், நாம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் ஒரே ஒரு வசனத்தை இந்த நாளிலே நாம் முறையாக கற்றுக்கொள்ளப் போகிறோம். உன்னத பாட்டு பழைய ஏற்பாட்டிலே பக்கம் 803வது பக்கம் 4வது அதிகாரத்தில் 7வது வசனம், என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை. என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை. கடந்த 2 வாரங்களாக நாம் உன்னத பாட்டு புஸ்தகத்தில் பல்வேறு அவனுடைய வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். வழக்கமாக வேதத்திலே அதிகபட்சம் ஒதுக்கப்பட்ட புஸ்தகம் இந்த புஸ்தகம். பலர் இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளை அதிகமாக தியானிப்பது கிடையாது. முக்கியமாக திருமணமே செய்யாத ஒருவர் சிபிஎம் அல்லது டிபிஎம் என்ற திருச்சபையின் வட்டத்தில் இருக்கக்கூடிய போதகர்கள் திருமணத்தை செய்யாது இருப்பதை ஒரு உயர்ந்த நிலையாக அவர்கள் கருதுகிறார்கள். அவர்களால் இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளை பிரசங்கிக்க முடியாது. அதுபோலவே நம்முடைய ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் உள்ள ஃபாதர்ஸ் ஆர் பிரதர்ஸ், அவர்களும் இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தின் வார்த்தைகளை, இதில் இடம்பெறுகின்ற நயங்களை பிரசங்கிக்க முடியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளையாகி நீங்களும் நானும் இதை தியானிக்க முடியும். இதிலிருந்து தியான பிரசங்களை செய்ய முடியும். இது கூறுகின்ற அற்புதமான அவனுடைய வார்த்தையின் சத்தியங்களை கற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய திருச்சபையிலே பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் ஒரே மனைவியை உடையவராக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற தகுதி எதை குறிப்பிடுகிறது? அவர்கள் திருமணம் முடித்திருக்க வேண்டும், அல்லது திருமணம் முடிக்கவில்லை என்றால் திருமணத்தை குறித்த ஒரு உயர்ந்த நோக்கத்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு. பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே ஆசாரியர்கள் அனைவருமே திருமணம் செய்தவர்கள்தான். முற்பிதாக்கள் அனைவருமே திருமணம் செய்தவர்கள்தான். தீர்க்கதரிசிகள் அனைவருமே திருமணம் செய்தவர்கள்தான், ஒரே ஒரு தீர்க்கதரிசியை தவிர. அந்த ஒரே ஒரு தீர்க்கதரிசி எசேக்கியேல் திருமணம் செய்ய வேண்டாம் என்று சொல்லப்பட்டதற்கான காரணம், அன்றைக்கு இருந்த ஒரு யுத்தம் சம்பந்தப்பட்ட ஒரு சூழ்நிலை, போர் சம்பந்தப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதற்காக மட்டும்தான் அவர் திருமணம் செய்ய வேண்டாம் என்று சொல்லப்பட்டதை அன்றி, திருமணம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. அந்த திருமண உறவை, அந்த அற்புதமான ஒரு நிலையை, அந்த திருமண உறவிலே இறைவன் தருகின்ற ஆசீர்வாதங்களை விளக்குகின்ற ஒரு புஸ்தகம்தான் இந்த உன்னத பாட்டு. ஆகவேதான் இதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, பாடல்களில் சிறந்த பாடல், உன்னதமான பாடல், உன்னத பாட்டு என்று தமிழிலே இந்த புஸ்தகம் அறியப்படுகிறது. வழக்கமாக தமிழிலே ஒரு பழமொழி சொல்வார்கள். ஓகே, இது பழமொழியா இல்லை ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டான்னு தெரியல. நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்டேட்மெண்ட். என்ன ஸ்டேட்மெண்ட்? காதலுக்கு கண்ணில்லை. ரைட்? காதலுக்கு கண்ணில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. த லவ் இஸ் பிளைண்ட் அப்படின்வாங்க. ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுகின்ற பின்னணி அல்லது சூழ்நிலை என்பது எப்படி இருக்கும்? ஒரு நெகட்டிவான, ஏதாவது ஒரு புத்திமதி சொல்வதை போன்று, அல்லது தன்னுடைய வெறுப்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிலையில் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்துவார்கள், காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லி. பட் இன் another சென்ஸ், உண்மையாகவே காதலுக்கு கண் இல்லை என்பதுதான் உண்மை. எப்படி கவனிக்கிறோம்? எப்படி? முதல் அதிகாரத்திலே சூலமித்தியாள் என்று அறியப்படுகின்ற அந்த பெண்மணி, நான் கருப்பாக இருக்கிறேன் என்றுதான் கூறுகிறாள். நான் வெயிலிலே வேலை செய்ததினால் நான் கருப்பாக இருக்கிறேன், சூரிய வெளிச்சம் என்னை கருப்பாக்கி இருக்கிறது என்று புலம்புகிற தருணத்தில் இருக்கும் பொழுது, இங்கே நாம் பார்க்கின்ற இந்த மணவாளன் ஆகிய இந்த மணவாளன் அவளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன? நீ பூரண ரூபவதி.
யூ ஆர் ஆல் பியூட்டிஃபுல். என் பிரியமே, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை. நீ கருப்பாக இருக்கிறாய் என்று கலங்குகிறாய், அதை பற்றி நீ கவலைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. என் பார்வையிலே நீ பூரண அழகுள்ளவள். நீ என் பிரியம், உன்னில் எந்த பழுதும் இல்லை என்று சொல்லி இங்கே இந்த புஸ்தகத்தில் இடம்பெறுகின்ற மணவாளன் தன்னுடைய திருமணத்திற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற மணவாட்டியை பற்றி சொல்லும் பொழுது காதலுக்கு கண்ணு இல்லை என்று சொல்வது ஒரு நியாயமான ஒன்றாகவே நாம் அறிய முடியும். இதே போலதான் பரலோகத்தின் ஆண்டவர், மகிமையின் ஆண்டவர், தகுதியற்ற மனிதர்களாகிய நம்மிலே அவர் அன்பு கூறுகிறார். மாம்சத்திலே பிறந்து காலமெல்லாம் பாவத்தோடு போராடி இறைவனுக்கு எதிராக இணையாக நாம் ஒருபோதும் அமர முடியாத நிலையில் இருக்கும் பொழுது வேதாகம தேவன் நம்மை எப்படி பாவிக்கிறார்? நம் அனைவரையும் அவருடைய இதயத்திற்கு பிரியமானவர்களாக, தன்னோடு இணையாக அமரக்கூடிய நிலையிலே மணவாட்டியாக நம்மை பார்க்கிறார். உலகத்தில் உள்ள தெய்வ நம்பிக்கைகள் எல்லாம் தெய்வத்துக்குள்ள தெய்வம் திருமணம் பண்ணிக்கொள்ளும். ஆனால் வேதாகம தேவன் அப்படி அல்ல. மனிதர்களாகிய நம்மை, திருச்சபையாகிய நம்மை அவருக்கு இணையாக உயர்த்தி அவருடைய மணவாட்டியாக பார்ப்பது என்பது எத்தனை அற்புதமான நிலை என்பதை நாம் அறிய வேண்டும். ரபி அக்யூவா என்ற ஒருவர் 3வது நூற்றாண்டிலே இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை குறித்து ஒரு அற்புதமான குறிப்பை கூறினார். யூதர்களிலே பிரதானமாக வேதத்தை போதிக்கக்கூடியவருடைய பெயர் ரபி என்று அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். ரபி அக்யூவா என்பவர் 2வது நூற்றாண்டில் இப்படியாக ஒரு காரியத்தை சொன்னார். All scripture is holy, but the scripture that is found in the Song of Solomon is the holy of holies என்று கூறினார். அதாவது பரிசுத்த வேதாகமம் முழுவதும் கவனிக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமம் முழுவதும் பரிசுத்தமான வசனங்களை உள்ளடக்கியது. ஆனால் உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் இடம்பெறுகின்ற வார்த்தைகளோ பரிசுத்தத்திலும் பரிசுத்தம் என்று அவர் கூறினார். பரிசுத்தத்திலும் பரிசுத்தம் என்று அவர் கூற வேண்டிய அவசியம் என்ன? கவனிக்க வேண்டும். இந்த புஸ்தகத்தை சாலமோன் எப்பொழுது எழுதியிருப்பார், எந்த சூழ்நிலை எழுதியிருப்பார் என்ற கேள்விக்கு பதிலை நாம் அறிய முயற்சி செய்யும் பொழுது, சாலமோன் தனது வாலிப பிராயத்திலே முதலாவதாக காதல் வயப்பட்டு முதலாவதாக ஒரு பெண்ணின் மீது அன்பு கூர்ந்து பெற்றோர்கள், உறவினர்கள், நண்பர்கள் அனைவருடைய ஆசீர்வாதத்தோடு திருமணத்திற்காக எதிர்நோக்கி இருக்கின்ற அந்த தருணத்திலே கவனிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு நிலையிலே தனது முதல் காதல், கவனிக்கணும், தன் முதல் காதல்னுமே உங்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வரும். உங்களுடைய முதல் காதல் ஞாபகத்துக்கு வரும். மேபி 10வது படிக்கும் போதோ அல்லது 12வது படிக்கும் போதோ அல்லது காலேஜில் என்ட்ரி ஆகும் பொழுதோ உங்களுடைய முதல் காதல், அந்த உங்களுடைய அரும்பு இதயத்திலே முதலாவதாக அந்த காதல் வயப்பட்டுகின்ற ஒரு நிலையிலே வந்த பொழுது உங்களுக்கு தி ஆப்போசிட் செக்ஸ் அவர்கள் மீது நீங்கள் கொண்டு வந்த பற்று, பாசம், எப்போ பார்ப்போம், கொஞ்சம் அதிக நேரம் பேசிட மாட்டோமா, ஏதாவது வாய்ப்பு கிடைக்காதா, அப்படியெல்லாம் யோசிக்கின்ற அந்த நிலையிலே சாலமோன் தன் முதல் திருமணம், தான் நேசித்த முதல் காதலி, அந்த காதலியின் மீது அவர் கொண்டிருக்கிற பற்றை வெளிப்படுத்துகிற நிலையில தான் இந்த வார்த்தைகளை எழுதுகிறார். என் பிரியமே நிரூபவதி, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை. உன்னில் பழுது ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த பெண்மணி கருப்பான பெண்மணி. இங்கே ஒருவேளை நீங்க கருப்பா இருக்கீங்க, எப்பயுமே வருத்தப்பட வேண்டிய அவசியம் அல்ல. நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். அந்த அழகு என்பது எதை பற்றி? வாழ்கின்ற வாழ்க்கையை பற்றி, புறம்பான அழகை பற்றியது அல்ல. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, சாலமோன் அவரால் எழுதப்பட்ட இந்த புஸ்தகம் ஹோலி ஆஃப் ஹோலிஸ், பரிசுத்தத்தில் பரிசுத்தம் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம், தான் முதலாவதாக நேசித்த, முதலாவதாக காதல் வயப்பட்ட, முதல் திருமணம் செய்த பெண்ணை குறித்து பாடின பல பாடல்கள் தான் இந்த பாடலின் தொகுப்பு. எப்பொழுது சாலமோன் ஒன்றுக்கு மேற்பட்ட
ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை செய்து கிட்டத்தட்ட 699 திருமணங்கள், 300 மறுமனையாட்டிகள், 1000 பேர். எப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் செய்தாரோ அப்பொழுதே அவர் எதை நோக்கி பயணிக்கிறார்? உன்னத பாட்டை பாடி மகிழ்ச்சியாக இருந்த சாலமோன் இப்பொழுது பிரசங்கி என்ற புஸ்தகத்திலே மாயை மாயை எல்லாம் மாயை என்று புலம்பக்கூடிய ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். எப்பொழுது ஒரு சாலமோன் ஒரு சூலைமித்தியால் மீது காதல் வயப்பட்டு அவளுக்காக உண்மையாக வாழ்ந்தாரோ அப்பொழுது உன்னதமான பாடல்களை பாடக்கூடிய மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெற்றிருந்தார். எப்பொழுது தேவன் வைத்திருக்கின்ற ஒழுங்கு ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ற வரம்பை மீறி பல திருமணங்களை செய்தாரோ அப்பொழுது பிரசங்கி என்ற புஸ்தகத்திலே மாயை 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 எல்லாம் மாயை என்று சொல்லி புலம்பக்கூடிய ஒரு புலம்பலின் புஸ்தகத்தை சாலமோன் எழுதினார் என்பதை நாம் இன்ட்ரோடக்டரி பார்ட்டாக வைத்து இந்த வசனம் சொல்லுகின்ற செய்தி என்ன என்பதை நாம் அறிய முயற்சி செய்யலாம். முதலாவதாக இந்த 7வது வசனத்திலே பார்க்கின்ற 3 குறிப்புகள். முதல் குறிப்பு என் பிரியமே என்று சொல்லி சாலமோன் தான் நேசித்த மணவாட்டியை பார்த்து சொல்லுகிறார். ஓகே, ஆண்டவரும் அவருடைய திருச்சபையாகி நம்மை பார்த்து சொல்லுகின்ற முதல் செய்தி என் பிரியமே, மை பொசஷன். ஓகே, மை பொசஷன், என் உடைமை, என் அன்பிற்கும் அரவணைப்புக்கும் ஆசீர்வாதத்துக்கும் காரணமாக இருக்கின்ற ஆப்ஜெக்டாக இருக்கக்கூடிய என் பிரியம் என்று சொல்லி ஆண்டவர் முதலாவது ஒரு உரிமை பாராட்டலை பற்றி கூறுகிறார். மொட்டையாக பிரியமே என்று சொல்லவில்லை, என் பிரியமே என்று கூறுகிறார். த பொசஷன் அவர் பிலாங்கிங்னஸ் டு காட், தேவனுக்கு நாம் சொந்தம் என்ற வகையிலே என் பிரியமே என்ற வார்த்தை. இரண்டாவது நாம் பார்ப்பது த பிரைஸ். ஓகே, த பிரைஸ் என்ன புகழ்கிறார்? நீ பூரண ரூபவதி என்ற ஒரு புகழ்ச்சி, புகழ்ந்து பேசுகிறார். நீ பூரண ரூபவதி. இந்த பூரண ரூபவதி என்ற இந்த புகழ்ச்சி எதன் அடிப்படையிலே இங்கே இடம்பெறுகிறது? 3வது வார்த்தை, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை. த பர்ஃபெக்ஷன். ஓகே, த பொசஷன், த பிரைஸ் அண்ட் த பர்ஃபெக்ஷன். ஓகே, இந்த 3 குறிப்புகளை நாம் இங்கே பார்க்க முடியும். இந்த 3 குறிப்புகளில் முதலாவது குறிப்பாக 2வது வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்ளலாம், த பிரைஸ். ஓகே, புகழ்ச்சி, வாழ்த்துக்கள். என்ன சொல்லுகிறார்? நீ பூரண ரூபவதி. கவனிக்கணும், நீ பூரண ரூபவதி என்று இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தில் இடம்பெறுகிற இதே போன்ற ஒரு வார்த்தை ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே இடம்பெறுகிறது. எடுத்தவர்கள் வாசியுங்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு, ஓகே, அவர்களுக்குள்ளே தங்களை பெண்களை தெரிந்து கொண்டார்கள். போதும், தேங்க்யூ. தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள். அதிக சௌந்தரியம் என்பது வேறு, பூரண ரூபவதி என்பது வேறு. அதிக சௌந்தரியம் என்பது வெளிப்படையான தோற்றத்தை, வெளிப்படையான அழகை பற்றியது. ஆனால் பூரண ரூபவதி என்பது உள்ளான இதயத்தை பற்றியது, உள்ளான வாழ்க்கையை பற்றியது. ஒரு தனி மனிதன் அவன் எப்படி வாழ்கிறான் என்பதை பற்றியது. அழகு இருக்க வேண்டிய அவசியமில்லை, அந்தஸ்து இருக்க வேண்டிய அவசியமில்லை. தீமை செய்பவர்களுக்கும் நன்மை செய்வது, பகைவர்களை நேசிப்பது, சபிப்பவர்களை ஆசீர்வதிப்பது, சுயநலம் பாராமல் பிறர் நலம் பாராட்டுவது. அப்படித்தான் இந்த சூலமித்தியால் தன் தோட்டத்தை பாதுகாத்தாலோ இல்லையோ தன் சகோதரர்களுடைய மற்றவருடைய தோட்டத்திலே வேலை செய்கிற ஒரு பெண்ணாக இருந்தது நிமித்தம் கருப்பான ஒரு தோற்றத்தை அவள் பெற வேண்டிய ஒரு நிலை இருந்தது. அப்படி சுயநலமற்று பிறருடைய நன்மைக்காக, பிறருடைய சந்தோஷத்திற்காக, சமாதானத்திற்காக வாழ்கின்ற வாழ்வை பார்த்து ஆண்டவர் அழைக்கின்ற அழைப்பு தான் நீ பூரண ரூபவதி. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா?
ஆதியாகமம் 6 பார்க்கின்ற சௌந்தரியம் என்பது வெளிப்படையான தோற்றத்தை பற்றியது. ஆனால் வேத புஸ்தகத்திலே தேவன் அங்கீகரிப்பது என்பது உள்ளான இதயத்தை பற்றி, நம்முடைய வாழ்க்கையின் தன்மையை பற்றியது. ஆண்டவரை போல அவர் நமக்கு எடுத்துக்காட்டாக வைத்திருக்கின்ற எண்ணற்ற தேவனுடைய பிள்ளைகளைப் போல சுயநலமற்ற நிலையிலே பிறர் நலம் கருதி பிறரை மகிழ்ச்சி செய்கின்ற தாகமும் தரிசனமும் விட்டு கொடுக்கின்ற சகிப்புத்தன்மையும் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு நிலையை சூலைமித்தியாள் வாழ்ந்தாள். ஆகவேதான் அவளை பார்த்து அங்கே மணவாளன் கூறுகின்ற வார்த்தை, நீ பூரண ரூபவதி. பூரண ரூபவதி. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஸ்காட்லாந்து சென்றிருந்தேன். ஸ்காட்லாந்து சென்றிருந்த பொழுது அங்கே கான்ஃபரன்ஸை நான் முடித்துவிட்ட பின்பு ஒரு டாக்டருடைய வீட்டிலே நான் தங்குவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அந்த டாக்டர் என்னை அவருடைய வீட்டிலே தங்கும்படி அழைத்திருந்தார். டாக்டர் மெக்டொனால்ட் அவருடைய பெயர். மெக்டொனால்டு நம்ம கடைகள்லாம் இருக்குது, அது அவரது கிடையாது, ஆனால் அவருடைய பெயர் இட்ஸ் எ காமன் நேம். ஓகே. அவர் இந்தியாவிலே முக்கியமாக மத்திய பிரதேசத்தில் ஒரு மிஷனரி மருத்துவமனையிலே பல ஆண்டுகள் பணி செய்தவர். பல ஆண்டுகள் பணி செய்துகின்ற ஒரு நேரத்திலே ஒரு மோசமான வைரஸினால் பாதிக்கப்பட்ட ஒருவர் மருத்துவமனை கொண்டு வரப்படுகிறார். அவருக்கு மருத்துவம் கொடுத்து கொண்டிருந்த பொழுது திடீரென்று அரெஸ்ட் ஆகிறது. ஆகவே அவருடைய உயிரை தக்க வைப்பதற்காக வாயிலிருந்து அவருடைய இன்னொரு பேஷண்ட்டுடைய வாயில வச்சு காற்றை ஊதுகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேருக்கு ஹார்ட் அரெஸ்ட் ஆகும்போது அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு கொடுப்போம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவர் செய்கிறார். அப்படி செய்வது நிமித்தம் அந்த நோயாளி, அந்த பேஷண்ட் பிழைத்து கொள்ளுகிறார். ஆனால் சில மாதங்களிலே அந்த பேஷண்ட் இருந்த வைரஸ் இவரை தாக்குகிறது. இவருக்கு அவ்வளவு அயல் நாட்டிலிருந்து வந்தவர், வெள்ளைக்காரர், அவருக்கு அவ்வளவு எதிர்ப்பு சக்தி அல்ல நமக்கு இருக்கிறது மாதிரி. ஆகவே கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய உடல் நலம் குறைகிறது. 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஸ்காட்லாந்தில் அவரை பார்க்கும் பொழுது அவரால் நடக்க முடியாது, சேரில் தான் உட்கார்ந்திருப்பார். கைகள் கால்கள் எல்லாம், அந்த நரம்புகள்லாம் பலன் இழந்து சுருங்கின நிலையில் இருக்கிறது. அவரை நீங்களும் நானும் பார்க்கும் பொழுது ஒருவேளை பரிதாபப்படுகிற ஒரு நிலையில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவரை எப்படி பார்ப்பார்? நீ பூரண அழகுள்ளவன், நீ பூரண அழகுள்ளவன். காரணம், நீ உனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்ந்தாய். பிறர் நலம் தேடுவதற்காக உன் நலத்தை இழப்பதற்கு ஆயத்தமாக இருந்தாய் என்ற வகையிலே அவரை பார்த்து ஆண்டவர் அழைக்கின்ற வார்த்தையும் எப்படி சாலமோன் சூலைமித்தியாளை பார்த்து நீ பூரண ரூபவதி என்று சொன்னாரோ அதே போன்ற வார்த்தையை தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூறுவார். கிட்டத்தட்ட இதே போன்ற ஒரு வாழ்த்தை தான் நீங்களும் நானும் நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடித்து நித்திய ஜீவனுக்குள் புறப்படும் பொழுது, அல்லது இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, நியாய தீர்ப்பு என்ற ஒன்று நடக்கும் பொழுது, வலது பக்கம் ஒரு கூட்டத்தாரை சேர்ப்பார், இடது பக்கம் ஒரு கூட்டத்தாரை சேர்ப்பார். இடது பக்க கூட்டத்தாரை பார்த்து நீங்களெல்லாம் நரகத்துக்கு செல்லுங்கள் என்று சொல்லுவார். வலது பக்கத்து கூட்டத்தாரை பார்த்து நீங்கள் எல்லாம் பரலோகத்திற்கு செல்லுங்கள் என்று சொல்லுவார். அப்படி சொல்லும் பொழுது, ஆண்டவரே நாங்கள் அப்படி என்ன செஞ்சோம், எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் என்று சொல்லும் பொழுது இயேசு கூறுகிற வார்த்தை என்ன? நான் தாகமாக இருந்தேன், தண்ணீர் கொடுத்தீர்கள். நான் பசியாக இருந்தேன், என் பசியை தீர்த்தீர்கள். நான் காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். நான் மருத்துவமனையில் இருந்தேன், என்னை விசாரித்தீர்கள். நாங்க எப்ப செஞ்சோம் ஆண்டவரே இதெல்லாம் உமக்கு? இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வேலை செய்கின்ற இடத்திலே அல்லது நான் படிக்கின்ற இடத்திலே பிறர் மனது துன்பப்படாமல், துக்கப்படாமல், அவசியமில்லாமல் அவர்களை காயப்படுத்தாமல் நான் அவர்களுக்காக அவருடைய சந்தோஷத்தை நிலைநாட்டுகிற வகையில் செய்கின்ற காரியங்கள் அவர்களுக்கல்ல, அவர்களை படைத்த ஆண்டவருக்கு நான் செய்கின்ற நன்மை. மருத்துவமனைகளிலும் வியாதியிலும் பலவீனத்திலும் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களை விசாரிப்பது என்பது அவர்களுக்காக அல்ல, அவர்களை நேசிக்கின்ற ஆண்டவருக்கு செய்ததாக கருதப்படுகிறது என்ற வகையிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனால் நீ பூரண ரூபவதி என்று
நீ பூரண அழகுள்ளவன் என்று நாம் புகழப்பட வேண்டியது அவசியமானால் நாம் வாழ்கிற வாழ்க்கை அதற்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். பிறர் நலம் கருதி பிறருக்காக நன்மை செய்யும் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து அவர் இதே போன்ற வார்த்தைகளை புகழக்கூடியவராய் இருப்பார். இங்கே இந்த புகழ்ச்சியை சாலமோன் சூலைமித்தியாலை பார்த்து புகழுகிறதை தேவன் ஏன் நமக்காக இந்த வேத புஸ்தகத்தில் ஒரு அங்கமாக எழுதி வைத்திருக்கிறார் கவனிக்க வேண்டும். கணவன் மனைவி உறவிலே அல்லது திருமணத்திற்கென்று நிச்சயிக்கப்பட்டிருக்கிற இருவர் மத்தியிலே அல்லது இன்றைய காலகட்டத்தில் டேட்டிங் என்று சொல்வார்கள் அல்லது கோர்ட்ஷிப் என்று சொல்வார்கள், நிச்சயதார்த்தம் முடிவதற்கு முன்பாக காதல் வயப்பட்ட நிலையில் இருப்பவர்கள், தவறு ஏதும் இல்லை. பெற்றோருடைய புரிந்துகொள்ளுதலோடு பெற்றோருடைய அனுமதியோடு நடைபெறுகின்ற காதல் நிலைகள் தவறு இல்லை. ஆனால் எப்பொழுது படித்து முடித்து ஒரு வேலை செய்கின்ற தருணத்தில் உன்னையும் பார்த்து கொள்ள முடியும், உன்னை நம்பி வருகின்றவளையும் பார்த்து கொள்ள முடியும் என்ற தருணத்திலே ஏற்படுகின்ற காதல் நிலையிலே எப்படி ஒருவருக்கொருவர் பரஸ்பரமான உறவு இருக்க வேண்டும் என்பதை நமக்கு விளக்கும் வகையிலே இங்கே ஒருவரையொருவர் புகழ்கின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். முக்கியமாக மணவாளன் மணவாட்டியை பார்த்து புகழுகின்ற வார்த்தை. இதை தேவனுடைய திருச்சபையில் அங்கமாக இருக்கின்ற நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்திலே ஒருவரை ஒருவர் அப்ரிஷியேட் பண்ண கத்துக்கிறணும். சின்ன சின்ன உதவி செஞ்சா கூட அதை அப்ரிஷியேட் பண்ண, அக்னாலேஜ் பண்ண கத்துக்கிறணும். அவள் கருப்பாக இருக்கக்கூடியவள் தான், அவரை பேரை சொல்லி அழைச்சா கருப்பினே அழைக்கலாம். சம்டைம்ஸ் நம்மளை கூட சிலர் அப்படிதான் அழைப்பாங்க, கருப்பினே அழைக்கலாம் சூலைமித்தியால, ஏன்னா கருப்பா இருக்கா. ஆனால் சாலமோன் என்ன சொல்லுகிறார்? அவளுடைய கருப்பை பார்த்து, நிறத்தை பார்த்து அவளை நேசிக்கவில்லை, மாறாக அவளுடைய வாழ்க்கையை பார்த்து, சேவை மனப்பான்மையை பார்த்துதான் அவளை நேசிக்க ஆரம்பிக்கின்றார். அந்த வரிசையிலே அவளை நீ பூரண ரூபவதி என்று அழைப்பது எதை குறிப்பிடுகிறது? ஆணுடைய பிள்ளைகளாகிய நாம் திருச்சபை வாழ்விலும் மட்டுமல்ல, குடும்ப வாழ்விலே குறைவுகள் என்று யாருமே கிடையாது உலகத்தில். ஆண் பெண் கணவன் மனைவி எல்லாருமே ஏதாவது ஒரு குறைவோடு இருக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் குறைவை தாண்டி எதை நாம் அப்ரிஷியேட் பண்ண வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நீ பூரண ரூபவதி என்ற வார்த்தைகள் இங்கே எழுதப்பட்டிருப்பதற்கு காரணம், தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் கூட நம்முடைய குடும்ப வாழ்விலே கணவன் மனைவியை பார்த்து அல்லது மனைவி கணவனை பார்த்து அழகாவே இல்லைன்னா கூட இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்களேன்னு காலையில் சொல்லி பாருங்க, அன்னைக்கு உள்ள வேலை நல்லா ஓடும். ஓகே, இன்னைக்கு ரொம்ப ஏன் வித்தியாசமா ரொம்ப அழகா இருக்கீங்களே சும்மா இல்லைன்னா கூட சொல்லி பாருங்க, அந்த நாளின் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே சிறப்பாக ஓடும். டபுள் டைம் நடக்கின்ற சாயங்காலம் வரும்போது உங்களுக்கு பூவோட வருவார். அப்படி இல்லாமல் சமைச்சு கொடுக்குறதும் பேக்கெட்டில் இப்போ டிஃபனில் சாப்பாடு போடுறதே ஒரு பெரிய வேலையாக நினச்சி நீங்கள் செய்யும் பொழுது அவர் வேலைக்கு போகிறதே கஷ்டப்பட்டு போகிற மாதிரி ஒரு நிலையில் இருக்கும். ஒருவரை ஒருவர் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய நிகழ்வுகள். ஓகே, ஒருவரை எப்படி அப்ரிஷியேட் பண்ணுறது? வார்த்தையில் சொல்கிறது மட்டும் கிடையாது, நீங்கள் அழகாக இருக்கீங்க இல்லை தேங்க்யூ, நோ, அதோடு நிற்பதல்ல, அதை செயல் வடிவிலே நாம் காட்ட வேண்டும். செயல் வடிவிலே காட்டுவதற்காக நம்முடைய கலாச்சாரத்தில் நம்முடைய கல்ச்சரில் இருக்கக்கூடிய சில நல்ல ப்ராக்டிசஸ். ஓகே, கணவன் மனைவிக்கு பூ வாங்கி கொடுக்கறது நான் யூஸ்வலாக செய்கிறதே கிடையாது. அட்லீஸ்ட் திருமண நாள் அன்னைக்காச்சும் செய்யணுமான்றது ஒரு சின்ன எதிர்பார்ப்புறோம், அன்றைக்கே சம்டைம்ஸ் மறந்துடுவேன். அப்படி வர சில தருணங்கள் நான் சொல்கிறேன், நீயே பூவாக இருக்கிற உனக்கு எதுக்கு பூவுன்றது எஸ்கேப் மெக்கானிசம். ஓகே, அதை நீங்கள் செய்யாதீங்க, அதுக்காக சொல்ல வரேன். அப்படிலாம் நீங்கள் செய்யாதீங்க. உங்களுடைய அப்ரிஷியேஷனை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு டூ சம்திங். வெறும் வார்த்தையில் அன்பை சொல்றது, அப்ரிஷியேட் பண்றது அர்த்தமற்றது. பட் அட்லீஸ்ட் சொல்லுங்க, அதனால் சொல்லுங்க. அடுத்த ஸ்டேஜ், பை சம்திங் when you come home. கணவன்மார் மனைவிகளுக்கு பூ வாங்கி கொடுக்குறாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக்கிங்க. இன் ரிட்டன் நல்ல உணவை சமைச்சு நீங்களும் போடுங்க. ஓகே, that way you can be thankful. ஓகே, ஸோ இங்கே ஆண்டவர் ஒரு கணவன் மனைவி இருவருக்கு இடையே உள்ள அற்புதமான ஒரு உறவு நிலையை, அவருடைய உரையாடல்களை, அவர்கள் எப்படி பேசிக் கொள்கிறாங்கிற விஷயத்தை தான் எழுதியிருப்பதற்காக, நாமளும் அதை அப்ளை பண்ணுவதற்காக தான், கற்றுக்கொள்வதற்காகத்தான். இரண்டாவதாக நாங்கள் பார்க்கக்கூடிய குறிப்பு, மை லவ், மை பொசஷன். ஓகே, என் பிரியமே என்று கூப்பிடுகிறார். கவனிக்கணும், வேத புஸ்தகத்தில் தேவன் யாக்கோபை நேசித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறார்.
வேதாகம தேவன் எல்லாரையும் ஒரே போல நேசிப்பது அல்ல. கவனிக்கணும், ஒரே மாதிரி நேசிப்பது அல்ல. ஒரு கூட்டத்தாரை அவர் நேசிக்கிறார், ஒரு கூட்டத்தை அவர் நேசிக்கவில்லை. நம்முடைய பார்வையில் ஒரு கேள்விக்குறியா இருக்கலாம். கவனிக்கணும், நம்முடைய பார்வையில் ஒரு பெரிய கதைப்படி கடவுள் எல்லாரையும் நேசிக்கணும் தானே, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கணும். தேவன் தன்னை அப்படி வெளிப்படுத்தவில்லை. கவனிக்கணும், பகல் இரவு, வானம் பூமி, சூரியன் சந்திரன், இருள் வெளிச்சம், இந்த ரெண்டையுமே தேவன் தான் படைச்சிருக்காரு. கவனிக்கணும், தேவன் இந்த ரெண்டுக்குமே அவர் தான் காரணம், அவர் தான் படைச்சிருக்கிறாரு. ஒளியின் மேன்மை இருளில் தெரியும். இருள் என்ற ஒன்று இருக்கிறதுனால தான் வெளிச்சமாகவே இருக்கு. வெளிச்சத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு, இல்லாட்டி வெளிச்சத்துக்கு மரியாதை இருக்காது இல்லையா? அதே போலதான் கவனிக்கணும், இந்த வேதாகம தேவன் அன்புள்ளவர், அவர் என்னை நேசிக்கின்ற நேசம் எத்தனை பெரியது என்பதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் யாக்கோபை நேசித்து ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்வது போல் ஒரு கூட்டத்தை அவர் நேசிக்கிற நிலையிலும் ஒரு கூட்டத்தை அவர் வெறுக்கிற நிலையிலே அவர் காணப்படுகிறார். 4 நாட்களுக்கு முன்பாக அமெரிக்க தேசத்திலே சார்லி ஹர்க் என்ற அருமையான தேவனுடைய மனுஷன், அவர் ஒரு கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே சுட்டுக் கொல்லப்பட்டார். தூரத்திலிருந்து ஒருவன் அவரை சுட்டு கொலை செய்கிறார், கழுத்திலே சுடுகிறார். அப்படியே அவர் சரிந்து விழுகிறார், மருத்துவமனை செல்லுகிற நிலையிலே மரித்து விடுகிறார். இப்படிப்பட்ட நிலையிலே ஒரு தகப்பன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுவோம். தன் பிள்ளையை பார்த்து கதறுவான், தன் பிள்ளையைத்தான் அவன் நேசிப்பான். சுட்டு கொன்றவனை நேசிக்க முடியுமா? கொலை செய்தவனை நேசிக்க முடியுமா? நேருக்கு நேராக வாக்குவாதம் செஞ்சோ தன் கருத்துக்களை பரிமாறியோ வெற்றி கொள்ள முயற்சி செய்யாமல் கோழைத்தனமாக தூரத்திலிருந்து சுட்டு கொலை செய்கிறவனை அந்த தகப்பன் நேசிக்க முடியுமா? முடியாது. அதே போலதான் ஆண்டவர் தனக்கென்று ஒரு கூட்டத்தை வைத்து அவர்களை நேசிக்கிறார். இன்னொரு கூட்டத்தையோ அவர் நேசிக்காமல் தீங்கு நாளுக்கென்று தேவன் துன்மார்க்கனையும் உண்டாக்கி இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி இந்த உலகத்தில் எப்பொழுதுமே 2 வகையான கூட்டத்தினர் இருப்பார்கள். ஒரு கூட்டம் தேவனுக்கு சொந்தமான ஜனம், அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என் பிரியமே, என் பிரியமே. உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் படைச்சது ஆண்டவர் தான். உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே உணவளிப்பது நமது ஆண்டவர் தான். ஓகே, எல்லாவற்றையும் படைத்து எல்லாவற்றுக்கும் உணவளித்து எல்லாவற்றையும் நடத்துவது நமது வேதாகம தேவன் தான். இதை குறித்து நாம் சங்கீதம் 145 நம்ம வாசித்தோம். இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய முதல் பிரசங்கத்திலேயே இறைவன் வேதாகம தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை விளக்குவதற்காக கூறின சில வசனங்களின் வரிசையிலே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 5:45. ஓகே, வேதாகம தேவன் எப்படிப்பட்டவர்? தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி எல்லாருக்கும் மழையை பொதுவாகவே பெய்ய பண்ணுகிற ஒரு தேவன். ஆக வேதாகம தேவன் எல்லாரையுமே படைத்தார், எல்லாருக்கும் தேவையான நன்மையான ஈவுகளை செய்கிறார். ஆனால் தன் அன்பை, தன் நேசத்தை தேவனால் யார் முன்குறிக்கப்பட்டார்களோ, தேவனால் யார் தேர்வு செய்யப்பட்டார்களோ அவர்களுக்காக மட்டுமே கொடுக்கின்றார். நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் சூரியனை உதிக்க பண்ணி வெளிச்சத்தை கொடுத்து மழையை கொடுத்து தானியத்தை பெருகச் செய்கிற ஆண்டவர் தன் மீட்பையும் தன்னுடைய ரட்சிப்பையும் எல்லாருக்கும் பொதுவாக கொடுப்பது இல்லை. ஆகவேதான் இயேசு என்ற பெயருக்கு அர்த்தமே இவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கியவர்களை ரட்சிப்பார். மொட்டையாக ஜனங்களின் பாவங்களை நீக்கி என்று சொல்லவில்லை, தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்பது எதை குறிப்பிடுகிறது? இந்த வேதாகம தேவனுடைய அன்பும் அரவணைப்பும் ரட்சிப்பும் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகின்ற ஒரு பாக்கியம் அல்ல. அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி அவரால் முன்குறிக்கப்பட்ட உங்களுக்காகவும் எனக்காகவுமே என்பதை நாம் மறக்கக்கூடாது. கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு போதனையை இயேசு செய்து சொன்ன அதே வார்த்தைகளை அப்போஸ்தலனாகிய பவுலும் லீஸ்திராவிலே ஊழியம் செய்யும் பொழுது அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 16-17 வசனங்களிலே கூறும் பொழுது இப்படியாக கூறியிருப்பதை கவனிக்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 14வது அதிகாரத்திலே 16-17 வசனங்கள் எல்லாம் எடுத்துக்கங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 14,
16-17 கவனிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல், பார்னபாஸ் 2 பேரும் சேர்ந்து லீஸ்திராவிலே ஊழியம் செய்யும் பொழுது, பிறந்த பொழுதிருந்தே சப்பானியாக பிறந்த ஒருவனை சுகமடைக்கிறார்கள், குணமடைய செய்கிறார்கள். அற்புதம் நடைபெறுகிறது. இந்த அற்புதம் நடைபெற்ற உடனே அங்க கோவிலில் இருக்கக்கூடிய பூசாரி முதற்கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, இவர்களுக்கு பலி செலுத்தணும் சொல்லிட்டு, கடவுள் வந்துட்டாங்க நம்மளை பார்க்க அப்படின்னு சொல்லி பவுலுக்கும் பர்னபாஸுக்கும் பலி செலுத்தும் அளவிற்கு துணிகிறார்கள். அப்பொழுது பவுல், நாங்கள் சாதாரண மனுஷன், உங்களை போன்ற ஒரு மனுஷன்தான், எங்களுக்கு வந்து பூஜை செய்கிற அளவுக்கு நாங்கள் பெரிய ஆட்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வர்ற வரிசையில் இந்த வேதாகம தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை விளக்குகின்ற வரிசையில சொல்லும் பொழுதுதான் வசனம் 16, சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழியிலே நடக்க விட்டிருந்தும். கவனிக்கணும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களை படைத்தது அவர்தான். இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருமே ஆதாமியாவாள் பிள்ளைகள் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர்களை தங்கள் தங்கள் வழியிலே நடக்க விட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வந்து, அவனுடைய வேலை தான் செஞ்சுட்டு இருக்கான், அவன் வழியில போயிட்டு இருக்கிறான். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நன்மை செய்கிறார். வெளிச்சத்தை கொடுக்கிறார், மழையை கொடுக்கிறார், விவசாயத்தை ஆசீர்வதிக்கிறார், நன்மை செய்கிறார். அவனுடைய வழியில போறான், அவன் ஆண்டவர் தேடவே இல்லை. வேதாகம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அனைவருக்கும் நன்மை செய்கிறார். அவனவனை அவனுடைய வழியிலே நடக்க விட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாமல் இருந்தது இல்லை என்றார்கள். பவுலும் பர்னபாவும் ஆண்டவரை பற்றி கூறுகிற சாட்சி. இந்த வேதாகம தேவன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும், உலகத்திலிருந்து எல்லா மனிதர்களும் அவருடைய வழியிலே போனாலும் கூட தான் யார் என்பதை, தன் நன்மை செய்கிறவர் என்பதை, நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் தன் தன் வழியிலே போறவர்களுக்கு எல்லாருக்குமே பொதுவாக நன்மைகளை செய்து வந்த ஆண்டவராக தன்னை அறிமுகப்படுத்துகிற வகையிலே இங்கே இந்த ஆண்டவர் தன்னுடைய மீட்பு ரட்சிப்பு என்ற ஒரு கேள்வி வரும் பொழுது அதை தமது ஜனங்களுக்கு மட்டும், தமது பிள்ளைகளுக்காக மட்டுமே ரிசர்வ் பண்ணி வைத்திருக்கிறத கவனிக்க முடியும். இதை விளக்குவதற்கு தான், இந்த உண்மையை விளக்குறதுக்கு தான் கவனிக்கணும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் என்ற ஒரு ஜனத்தை தமக்கென்று தேர்வு செஞ்சு அவர்களுடைய பேசுகிறாரு, அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவர்களை வழி நடத்துகிறார், தவறு செய்யும் போது தண்டிக்கிறாரு, அவசியப்படும் பொழுது அடிமைகளாக விட்டு விடுகிறாரு, மறுபடியும் கூட்டி வர்றாரு, மறுபடியும் கொண்டு போறாரு, தீர்க்கதரிசிகளை எழுப்புறாரு, பல்வேறு காரியங்கள் அந்த ஒரு ஜனங்களை மட்டும் வச்சு சுத்தி சுத்தி செய்யறதை நம்ம பார்க்க முடியும். இப்படி அவர்களை சுத்தி சுத்தி அவர்களை நேசிப்பதற்கும் சுத்தி சுத்தி அவர்களை வழிநடத்துவதற்கும் காரணம் என்ன? மற்றவர்களை பார்க்கிலும் அவர்கள் சிறந்தவர்களா? ஒருபோதும் அல்ல, ஒருபோதும் அல்ல என்பதுதான் இங்கே நாம் அறிகின்ற செய்தி. கவனிக்க வேண்டும். யாத்திராகமம் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் பரிதபிக்கின்றார். மோசே இடத்துல பேசுகிறார். என்ன பற்றி பேசுகிறார்? ஆலோட்டிகளின் நிமித்தம் முறையிடுகின்ற என் ஜனங்களுடைய கூக்குரலை நான் கேட்டேன் என்று எகிப்திலே அடிமைகளாக இருக்கக்கூடிய ஒரு ஜனத்தை பார்த்து என்னுடைய ஜனம் என்று ஆண்டவர் உரிமையோடு பேசுகிறார். என்னுடைய ஜனம் அடிமைகளாக இருக்கிறாங்கன்றக்காக அவங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, ஆண்டவர் ஒதுங்கவில்லை. வழக்கமாக நம்முடைய நடைமுறை வாழ்விலே நம் நல்லா இருந்தோம்னா நம்மளோட நிறைய பேர் வந்து ஒட்டுவாங்க. வாழ்க்கையில் ஒரு படி கீழே போயிட்டோம்னா நெருங்கிய உறவினர்கள் கூட என்ன செய்வாங்க, யாரோ அப்படின்ட்டு திரும்பி போவாங்க. அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். ஆனால் இந்த வேதாகம தேவன் தமது ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருக்கும் பொழுது, ஆலோட்டிகளின் நிமித்தம் கூக்குரல் விடுகிற நிலையில் இருக்கும் பொழுது அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? என் ஜனம் என்ற உரிமை பாராட்டுகிறார். தொடர்ந்து இஸ்ரவேலை தனக்கென்று சொந்தமாக அவர் அழைப்பதற்கான காரணம் என்ன என்பதை நாம் கேட்போமே. ஆனால் அவர்கள் சிறந்தவர்கள் என்பதினால் அல்ல, மாறாக யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5-6 வசனம், உபாகமம் 7வது அதிகாரம் 6வது வசனம், இந்த வசனங்களை நாம் வாசிப்போமே. ஆனால் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நேசித்ததற்கு, தம்முடைய ஜனம் என்று அவர் அழைப்பதற்கு காரணம் அவர்கள் சிறந்தவர்கள் என்றதனால் அல்ல, மாறாக அவர்கள் எல்லாரிலும் ரொம்ப சின்ன ஜனமாக, கொஞ்ச ஜனமாக அவர்கள் இருந்தார்கள் என்பதனால் என்று ஆண்டவரே குறிப்பிடுவது எதை குறிப்பிடுவது? கவனிக்க வேண்டும். இந்த முழு உலகத்திலும் தேவனுடைய ஜனம் என்பது ரொம்ப சின்ன ஜனம்தான், ரொம்ப சொற்ப எண்ணிக்கையுடையவர்கள் தான்.
அந்த சொற்ப எண்ணிக்கை உடையவர்களில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். நம்மைத்தான் ஆண்டவர் நேசிக்கிறார், ஆசீர்வதிக்க சித்தமுடையவராய் இருக்கிறார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை தேர்வு செய்து அவர்களோட எல்லா காரியத்தையும் செய்து தேவன் தனக்கென்று ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறார். அவர்கள் கொஞ்ச ஜனமாக, பலவீனர்களாக, அடிமைகளாக இருந்தாலும் பரவாயில்லை என்று அவர்கள் எப்படி நேசிப்பதை வெளிப்படுத்தினாரோ அதே போலதான் உலகம் முழுவதிலும் தேவனுடைய ஜனம் என்பது ஒரு சின்ன கூட்டமாகத்தான் இருப்பார்கள். அவர்களுடைய தேவனாகவே இந்த வேதாகம தேவன் தன்னை அறிமுகப்படுத்த அவர் ஒருபோதும் வெட்கப்படவில்லை. பழைய ஏற்பாட்டிலே நிழலோட்டமாக சொல்லப்பட்ட இந்த சத்தியத்தினுடைய வெளிப்பாடு தான் புதிய ஏற்பாட்டில் ரொம்ப தாராளமாக நம்ம பார்க்க முடியும். அந்த வசனங்களை நம்ம வாசிப்பதற்கு நேரம் இல்லை. இயேசு பிறக்கும் பொழுதே இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று இயேசுவின் பிறப்பு யூதர்களுக்கு மட்டுமல்ல, புறஜாதியாருக்கும், உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் சேர்த்துதான் பொதுவான செய்தியாக அறிவிக்கப்பட்டது. இயேசுவுக்கு தேவனுக்கு சொந்தமான ஜனம் என்பது யூதர்களில் இருந்து மட்டும் அல்ல, புறஜாதியிலுமிருந்து இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் யோவான் 10ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னார், இந்த தொழுவத்தில் இல்லாத வேறே ஆடுகள் எனக்கு வெளியிலே உண்டு, அவைகளும் உள்ளே வர வேண்டும் என்று இயேசு கூறினார். அது எதை பற்றியது? நீங்களும் நானும் சுவிசேஷத்தை கேட்பதினால், ரட்சிக்கப்படுவதனால், திருச்சபை என்ற மந்தைக்குள் வர வேண்டும் என்பதை பற்றியதுதான். இந்த தொழுவத்தில் இல்லாத வேறே ஆடுகள் எனக்கு வெளியிலே உண்டு, அவைகளும் உள்ளே வர வேண்டும் என்பதை பற்றியது. அப்போஸ்தலனாகிய பவுலும் இதை உறுதி செய்கின்ற வசனங்களை, பல்வேறு செய்திகளை நம் வேதத்திலே, புதிய ஏற்பாட்டிலே நிறைய இடத்துல பார்க்க முடியும். உதாரணமாக பேதுரு, கொர்னேலியஸ். பேதுரு யூதன், கொர்னேலியஸ் புறஜாதியான், ரோமன். அவர்கள் இருவருமே ரட்சிக்கப்பட்டு இயேசு என்ற ஒளியினிடத்திலே வந்திருப்பதை பார்க்க முடியும். பிலிப்பு எத்தியோப்பியன் யூனக், கவனிக்கணும். பிலிப்பு ஒரு யூதன், எத்தியோப்பிய மந்திரி, அவன் யூதன் அல்லாத ஒரு புறஜாதியான். அவர்கள் இருவருமே தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகின்ற பாக்கியத்தை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அந்தியோகிய திருச்சபையிலே உள்ள தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் புறஜாதியின் தேசத்தை சார்ந்தவர்கள். ஓகே, ஆக இயேசு கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்படுகின்ற யாரா இருந்தாலும் சரி, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அவர்கள் அனைவருமே இந்த வேதாகம தேவனுக்கு சொந்தமானவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இதை ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் 24 முதல் 26 வசனங்களிலே பவுல் கூறும் பொழுது, என் ஜனம் என்று அறியப்படாதவர்களை என் ஜனம் என்று நான் அழைத்தேன் என்று சொல்வது, மாம்சத்தின்படி, பிறப்பின்படி நம்மெல்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகள் அல்ல. மாம்சத்தின்படி நம்ம ஆபிரகாமின் பிள்ளைகள் அல்ல, மேபி ஆதாமின் பிள்ளைகள், முதல் ஆதாமின் பிள்ளைகள். ஆனால் வாக்கு தத்தத்தின்படி, விசுவாசத்தின்படி நாம் ஆபிரகாமின் பிள்ளைகளாகவும் 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகவும் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. மூன்றாவது குறிப்பு போலாம், சுருக்கமாக பேசி முடிக்கலாம். மூன்றாவது குறிப்பு தி பெர்ஃபெக்ஷன். ஓகே, தி பெர்ஃபெக்ஷன் என்ன? உன்னில் பழுது ஒன்றுமே இல்லை. உன்னில் பழுது ஒன்றுமே இல்லை என்ற ஒரு பூரண நிலையை பற்றி இங்கே கூறுவதை பார்க்கிறோம். கவனிக்க வேண்டும். உன்னில் பழுதே இல்லை என்று ஆண்டவர் சொல்வதனால் பழுது இல்லை என்ற அர்த்தமா? கவனிக்கணும். சாலமோன் சூலைமித்தியால், கருப்பாக இருக்கிற சூலைமித்தியால பார்த்து உன்னில் பழுதே இல்லை என்பதனால் அவர் கலர் மாறிடும் அர்த்தமா? அதே நிறம்தான். ஆனால் பார்க்கிற பார்வை வழக்கமாக நமக்கு எல்லாருக்குள்ளுமே கவனிக்கணும். சில்ட்ரன், ஸ்பெஷலி யங் பீப்புள், வாலிபர்கள், நமக்கு எல்லாருக்குமே நம்மளை பற்றி ஒரு செல்ஃப் அட்மைரேஷன் இருக்கும். தப்பே கிடையாது. காலைல எந்திரிச்சனுமே கண்ணாடியை பார்க்கறது, எப்படி இருக்கணும் அப்படின்னு. ஓ சரியில்லை, முகத்தை கழுவுறோம். கண்ணாடிக்கு முன்னாடி தான் கழுவுறோம். அட்லீஸ்ட் கண்ணாடிக்கு முன்னாடி மறுபடியும் முகத்தை கழுவிட்டு போய் கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறோம். எல்லாம் முடிச்சு ரெடியாகி பள்ளிக்கு போகும்போதோ, கல்லூரிக்கு போகும்போதோ, அல்லது வேலைக்கு போகும்போதோ கடைசியாக நம்ம போய் நிற்கிற இடம் எந்த இடம்? கண்ணாடி. இப்படி நம்மை நாமே பார்ப்பது, நம்ம எல்லாம் கரெக்டாக இருக்கா, ஒழுங்காக இருக்கா அப்படின்றத உறுதிப்படுத்தி கொள்வதில் நம்ம எப்பயுமே கவனமாக இருக்கிறோம். தப்பே கிடையாது. We must present ourselves better, nothing wrong. Okay. சகோதரிகள் அல்லது ஆண்கள்
பல்வேறு அழகு சாதன பொருட்களை வாங்கி வச்சு நம்மளை கவனிச்சுக்கிறோம். தப்பே கிடையாது, தவறு எதுவும் கிடையாது. ஆனால் வாட் இஸ் த மோட்டிவ் பிஹைண்ட் தட் கவனிக்கணும். எதற்காக நான் என்னை அழகுபடுத்துகிறேன்? எதற்காக நான் பெர்ஃப்யூம் யூஸ் பண்றேன்? எதற்காக நான் முகத்தில் கிரீம் யூஸ் பண்றேன்? எதற்காக? நம்மை நாமே நம்முடைய செல்ஃப் எஸ்டீமை இம்ப்ரூவ் பண்ணி சிறப்பாக வேலை செய்வதற்கு எது பண்ணாலும் தப்பு கிடையாது. ஆனால் மற்றவருடைய கண்களிலே நான் பகட்டாக காணப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் நம்மை அலங்கரிப்போமே, ஆனால் அங்கே ஆண்டவரை நாம் கனப்படுத்தவில்லை என்ற அர்த்தம். அழகு சாதனங்கள் பயன்படுத்துவது தவறு அல்ல. நம்முடைய செல்ஃப் எஸ்டீமை இம்ப்ரூவ் பண்ணி சிறப்பாக வேலை செய்யறதுக்காக நம்மளை நாமே உற்சாகப்படுத்துவது தவறு அல்ல. நான் பிறருடைய கண்களில் நான் அழகாக காணப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்மை அழகுபடுத்துவோமே, ஆனால் நாம் தேவனை கனப்படுத்தவில்லை என்று அர்த்தமாகும். இங்கே வேதாகம தேவன் அவருடைய திருச்சபையாக நம்மை பார்த்து அவர் கூறுகிற வார்த்தை என்ன? உதாரணமாக எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே ஒரு சில வசனங்களை மட்டும் வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 25, 26, 27 வசனங்களை வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் கவனிக்கணும். எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே திருமணத்தை பற்றி, கணவன் மனைவி உறவை பற்றி, அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய அவசியம் என்ன, அதனுடைய மேன்மை என்ற பல காரியங்களை பவுல் கூறியிருப்பதை பார்க்க முடியும். பட் இதே பவுல் தான் கவனிக்கணும், இதே பவுல் தான் என்னை போல் இருந்து விடுங்கள், திருமணம் பண்ணாதீர்களும் என்று சொல்லியிருக்கிறார். எதற்காக கவனிக்கணும்? திருமணம் தேவையல்ல அல்லது குறைவானது என்பதற்காக அல்ல. திருமணம் தேவனுடைய பணியை செய்வதற்கு தடையாக இருக்கும் என்பதற்காகவும் அல்ல. பவுல் வாழ்ந்த காலகட்டம் பயங்கரமான உபத்திரவம் நிறைந்த காலகட்டம். திருச்சபை மகா பெரிய உபத்திரவத்தை சந்தித்துக் கொண்டிருந்த காலகட்டம். நாளைக்கு என்ன நடக்கும்ன்றதே தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே திருமணம் பண்ணுவது என்பது பல தருணங்களிலே அந்த குடும்ப வாழ்வுக்கு ஒரு சவாலாக அமையும். திடீரென்று கணவன் மனைவி பிரிய வேண்டிய ஒரு அவசியம் வரும். தனித்தனியே ஓட வேண்டிய அவசியம் இருந்தது. ஒருவரை விட்டு ஒருவர் கொலை செய்யப்படுவதற்கான சூழ்நிலைகளும் அன்றைக்கு இருந்தது. அதனால் தான் பவுல் சொன்னார், நீங்கள் என்னை போல இருந்து விடுங்கள் என்று சொல்லி. மற்றபடி திருமணத்தை அவர் ஒருபோதும் குறைத்து மதிப்பிடவில்லை. திருமணம் செய்ய வேண்டாம், என்னை போல இருந்து விடுங்கள் என்று சொன்ன அதே பவுல் தான் எபேசியர் 5ஆம் அதிகாரம் முழுவதிலும் திருமணம் பண்ண வேண்டிய அவசியம், அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய மேன்மை என்ன, அதனுடைய மகத்துவம் என்ன என்ற பல விஷயங்களை கூறி கணவன் மனைவிக்கு புத்தி சொல்லுகின்ற வரிசைகளே சுருக்கமாக புருஷன்மாரை தன் மனைவிகளிலே அன்பு கூற வேண்டும் என்றும், மனைவிமார்கள் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று 2 குறிப்பிட்ட காரியங்களை கூறுகிறார். இந்த 2 குறிப்பிட்ட காரியங்களை கூறி அந்த வரிசைகளே ஆண்டவர் என்ன செய்தார் என்பதை கூறுகிறார். ஆண்டவர் எப்படி திருச்சபையிலே அன்பு கூர்ந்தாரோ அதே போல் கணவன்மார் தங்கள் மனைவிகளிலே அன்பு கூற வேண்டும். அப்படின்னா என்ன? திருச்சபை பல நிலைகளிலே தகுதியற்றதாய், குறைவுடையவதாய், பலவீனமாகத்தான் இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் அன்பு கூர்ந்தது போல கணவன்மார் தங்கள் மனைவிகளிலே அன்பு கூற வேண்டும். மனைவிமார் இன் ரிட்டர்ன் கணவன்மாருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கூறுகிறார். ஏன் 2 பேர்த்திட்டுமே ஒரே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கூறுங்கன்னு சொல்லாம ஏமா இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஏன் மாற்றி சொல்லணும்? கணவனுக்கு அன்பு கூறணும்னு சொல்றாரு, மனைவிக்கு கீழ்ப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்லணும்? காரணம், ஏவாள் பிசாசுக்கு கீழ்ப்படிந்தாள், கணவனுக்கு கீழ்ப்படியல. பிசாசு கீழ்ப்படிஞ்சதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனைகள். ஆகவேதான் மனைவிமார்களுக்கு கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கூறுகிறார். ஏன் அவங்களுக்கு அன்பு செலுத்தணும் சொல்லலை? கவனிக்கணும். ஏன் அவங்களுக்கு அன்பு செலுத்தணும் சொல்லணும்? காரணம், அவர்கள் இயல்பாகவே தங்கள் கணவனை நேசிப்பவர்கள். இயல்பாகவே கணவனை நேசிக்கக்கூடியவர்கள் தான் மனைவிமார். அவர்களுக்கு யாரும் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நமது ஆதித்தாய் ஏவாள் பாவத்தில் விழுந்த பொழுது ஆண்டவருடைய வீழ்ச்சியை பற்றி சொல்லும்போது என்ன சொன்னார்? அவன் இதயம், ஓகே, அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான், உன் இதயம் அவனை பற்றி கொள்ளும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். ஓகே, ஏவாளுக்கு சொன்ன வார்த்தை, நீ இப்படி வீழ்ந்தது நிமித்தம் ஆதாமுக்கு ஆளுகை செய்யறது போது உன் இதயம் அவனை பற்றி கொள்ளும். இயல்பாகவே இயற்கையாகவே கணவன் மனைவி உறவிலே மனைவிமார் தங்கள் கணவனை நேசிப்பவர்களாகவே இருப்பார்கள். அப்படி அவர்கள் நேசிக்கிறவர்களாக இருப்பதினால்தான் பல்வேறு வகையான ஆலோசனைகள், அறிவுரைகள், எச்சரிப்புகள் இவைகள் எல்லாமே வருவதற்கு காரணம் மனைவிமார் தங்கள் கணவனிலே அன்பு கூறுவதனால் மட்டும்தான். மனைவியானவள் ஒருபோதும் தன் கணவனுக்கு
தீமையை நினைக்கவே மாட்டாள், நினைக்கவே முடியாதவர்களால். அதே மீறி சில நடக்குதே, பட் அது வேதாகம குடும்பம் அல்ல, கிறிஸ்தவ குடும்பம் அது அல்ல. இந்த வசனங்களை பவுல் கூறி திருச்சபையை குறித்து ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார் என்பதை கவனிக்கும் பொழுது 26வது வசனம் 27வது வசனம், தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். கவனிக்கணும், தம்மைத்தாமே தேவன் ஒப்பு கொடுத்தார். எதற்காக? தமது திருச்சபையை பரிசுத்தமாக்குவதற்காக, பூரணப்படுத்த வேண்டும் என்பதற்காக. ஆகவே இங்கே சொல்லப்படுகின்ற பூரணம், பரிபூரணம் என்பது எதை பற்றியதாக இருக்கிறது? கவனிக்கணும், நான் பூரணமாக இருக்கிறேன் என்பதினால் அல்ல, நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் என்பதினால் அல்ல. இந்த வேதாகம தேவன் என்னை பரிசுத்தமாக்க வேண்டும் என்பதற்காக தன் முழு இரத்தத்தையும் எனக்காக சிந்தி இருக்கிறார். நான் தோல்விகளை உடையவன், நான் பலவீனன். ஆனால் என்னை நேசிக்கிற ஆண்டவர் தோல்வியை சந்தித்தவர் அல்ல, அவர் வெற்றியின் வேந்தன். சிலுவையிலே வெற்றி சிறந்தவர். என் பாவங்கள் அனைத்திற்காக அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து அவர் என் பாவத்தை அனைத்தையும் கழுவி விட்டபடியினால் நான் இப்பொழுது பூரண ரூபவதியாக இருக்கிறேன். என்னில் பழுது ஒன்றும் இல்லை, என்னில் பழுது ஒன்றும் இல்லை. காரணம், என்னில் பழுது இல்லை என்பதனால் அல்ல, என் பழுதை நீக்குவதற்காக இயேசு தம் ரத்தம் அனைத்தையும் எனக்காக சிந்தி இருக்கிறார். ஆகவே அவருடைய பார்வையிலே நான் பழுதற்றவன், பழுதற்றவள். என் பார்வையிலே, மனிதனுடைய பார்வையிலே, பிறருடைய பார்வையிலே பல்வேறு தவறுகளை நாம் செய்து அந்த தவறுகளின் அடிப்படையில் நான் அழைக்கப்பட்டாலும் ஆண்டவர் என்னை எப்படி அழைக்கிறார்? உன்னில் பழுது ஒன்றும் இல்லை. காரணம், உன் பழுதுகள் அனைத்திற்காகவும் என் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. உன் பழுதுகள் அனைத்தையும் நீக்கும்படி என் முழு ரத்தமும் சிந்தப்பட்டிருக்கிறது. ஆகவே உன்னில் பழுது ஒன்றும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நிறைவாக நாம் கவனிக்க வேண்டிய செய்தி கவனிப்போம். உன்னில் பழுது ஒன்றும் இல்லை என்று ஆண்டவர் நம்மை பற்றி சொல்லிக் கொண்டிருக்க கவனிக்கணும். உன்னில் பழுது ஒன்றும் இல்லை என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது பல தருணங்களிலே நாம் நம்மை நாமே குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். எனக்கு இது சரியில்லை, அது சரியில்லை, அதை செய்ய முடியாது, இது செய்ய முடியாது, இதில் பலவீனனா இருக்கேன், அதில் பலவீனனா இருக்கேன்னு சொல்லி நம்மை நாமே பழுதான ஒரு பாத்திரமாக பார்த்து கொண்டே இருக்கின்ற ஒரு பரிதாப நிலையிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். ஆண்டவர் நம்மளை பார்த்து உன்னில் பழுது ஒன்றுமில்லை என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது பிசாசு நம்மளை பார்த்து சொல்லுகிற காரியங்களை கேட்டுக்கிட்டு நம்மை நாமே தகுதி குறைத்து மதிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக நான் பிறருக்கு சுவிசேஷம் அறிவிக்கின்ற விதத்தில் அதுக்கெல்லாம் நான் தகுதி இல்லை என்று என்னை நானே குறைவுபடுத்திக் கொள்ளாமல், நான் குறைவுள்ளவன் தான், ஆனால் எனக்குள்ள இருக்கின்ற இயேசு குறைவுள்ளவர் அல்ல என்று பிறரிடத்தில் சுவிசேஷம் சொல்லுவதற்கு நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நான் குறைவுள்ளவன் தான், பலவீனன் தான், ஆனால் எனக்குள் இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்ற வார்த்தையின்படி எனக்கு எதிரே வருகின்ற சோதனைகளை நான் ஜெயிப்பதற்கு, என் வாழ்விலே என்னை மனங்கெடுக்கும்படி வருகின்ற சவால்களை நான் மேற்கொள்வதற்கு பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டியவைகளை பேசுவேன், பேசக்கூடாதவைகளை நான் பேச மாட்டேன். காரணம், இந்த வேதாகம் ஆண்டவர் என்னை உன்னில் பழுது ஒன்றும் இல்லை என்று சொல்லி என்னை பூரண அழகுள்ளவளாக பார்க்கும் பொழுது என்னை நானே காயப்படுத்துகிற அல்லது பிறரை காயப்படுத்துகின்ற எதையும் நான் பேச மாட்டேன், எதையும் சொல்ல மாட்டேன். என் வாழ்வின் சகல காரியத்தையும் என்னை பூரணப்படுத்தியிருக்கின்ற இந்த ஆண்டவருக்காகவே நான் பேசுவேன், பயன்படுத்துவேன் என்ற நிலைப்பாடு நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். நிறைவாக சிலுவையிலே இயேசு மரிக்கும் பொழுது அவன் ஒரு கள்வன் தான், அவன் ஒரு குற்றவாளி தான். அவனே சொல்லுகிறான், நாம் நியாயமாய் தண்டிக்கப்படுகின்றோம், நாம் செய்த காரியங்களுக்காக நாம் நியாயமாய் தண்டிக்கப்படுகின்றோம். ஆனால் அவரோ இப்படி தண்டிக்கப்படுவதற்கு எதையும் அவர் செய்யவில்லை. இருப்பினும் அவர் தண்டிக்கப்பட்டது எதற்காக? நம் அனைவருடைய பலவீனங்களுக்காக,
நம் அனைவருடைய பாவத்திற்கான பரிகாரத்தை இயேசு செலுத்துகிற வகையில் தான் அங்கே இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார். எந்த சூலைமித்தியால் கருப்பாக இருப்பவளை பார்த்து பூரண அழகுள்ளவள், உன்னில் பழுது ஒன்றும் இல்லை என்று சாலமோன் சொல்லுகின்ற விதத்திலே தேவன் திருச்சபையை பார்த்து குறைவுகளை மறைத்து நிறைவுகளை பார்க்கின்ற இந்த வேதாகம தேவன் எப்பொழுது தன்னை வெளிப்படுத்துகிறாரோ அந்த நிலையில்தான் இயேசுவும் சிலுவையிலே குறைவான கல்வன், குற்றம் செய்த கல்வன், தண்டனைக்கு தகுதியான கல்வன், அவன் என்னை நினைத்தருளும் என்று கேட்ட உடனே குறைவுகளை மறைக்கின்ற, தவறுகளை மன்னிக்கின்ற, பள்ளத்தை மேடாக்குகின்ற அற்புதமான நாதர் இயேசு கிறிஸ்து என்ற வகையிலே இயேசு இங்கே அவனுக்கு சொன்ன வார்த்தை, இன்றைக்கு நீ என்னோடு பரதேசியில் இருப்பாய், இன்றைக்கு நீ என்னோடு பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லி அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அவனுக்கு சொல்லுகின்ற இந்த செய்தி, அன்று சாலமோன் சூலைமித்தியாலை பார்த்து கருப்பை தாண்டி நீ கற்புள்ளவள் என்றும் அல்லது நீ சேவையில் சிறந்தவள் என்றும் அவருடைய இதயத்தை பார்த்து, என் பிரியமே நீ பரிபூர்ண ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை என்று சொல்லுகின்ற அதே வார்த்தைகளை, அதே நம்பிக்கையின் செய்தியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வரும் பொழுது அல்லது நாம் அவரை சந்திக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு சாட்சியே அவர் சொல்ல போதுமானவர் என்பதை யூதாவின் புஸ்தகத்திலே கடைசி 2 வசனங்கள் நமக்கு அறிய தருவதை நாம் வாசித்து நிறைவு செய்யலாம். யூதா புஸ்தகத்தின் கடைசி 2 வசனங்கள், வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன்.